பட்டிமன்றம்னு சொல்லுவாங்க. அதுல மதுரையில இருந்தா 17 பேர் வந்து தேர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. யாருக்கு தெரியும்? ஆனா மதுரையை முட்டாக்காரங்கன்னு சொல்லி படம் எடுத்தா அந்த படத்துக்கு வரவேற்பு கொடுக்கறது. அப்படி நிலைமையில நம்ம இருக்க. ஆனா தமிழை பத்தி ஒரு 2 வார்த்தை பேசணும்னு கை தட்டுறது. கை தட்டினா மட்டும் போதாது, நம்ம பிள்ளைங்களை தமிழை படிக்க வச்சு அதுல உருவாக்கணும். எது தமிழ்? ஏன்னா வந்து பேசுறது சொற்பொழிவு மாதிரி போயிடக்கூடாது. நச்சாமரையத்தில் நல்லடம் சேர்ந்தார்போல் கற்றாரை கற்றார் யாமுருவர் கற்பில்லா மூர்க்கரை மூர்க்கர் முகப்பர் முதுகாட்டி காக்கை உவக்கும் பிடம் சொன்னாங்க. இதுக்காக சொன்னாங்க. படிச்ச கற்ற 2 பேரும் பேசினாதான் சபையில் ஆரோக்கியமான தர்க்கம் இருக்குமா? அதை விட்டுட்டு முட்டாளும் பேசினாலும் இல்ல முட்டாளும் ஒரு அறிவாளியும் பேசினாலுமே அந்த தர்க்கம் வந்து நிறைவு பெறாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப ஏற்பட்ட சிறப்பான ஒரு ஆளாக நான் உங்களை பார்க்கிறேன். தமிழ் எது தமிழ்? பேசுற எல்லாமே தமிழாயிருமா? இப்ப பாடுனீங்க முத்தை திருப்பத்தி, என்னது? எந்த மொழிங்க? தமிழ் தான். சமஸ்கிருதம் கலக்கலையா? கலந்துருக்கு. சமஸ்கிருதம் கலந்துருக்கு. ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி மருத்துவமனைக்கு எப்படி சொல்றது, ஆங்கிலத்துல சொல்லணும். அப்படி இருங்க பேசிக்கலாமா? பேசி முடிச்சதுக்கு அப்புறம் பேசுங்க. இந்த மருத்துவரோட தேர்வுக்கு சமஸ்கிருதம் படிச்சிருந்தாதான் மருத்துவர் தேர்வு எழுத முடியும்னு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாங்க. ஏண்டா மருத்துவருக்கு எதுக்குடா மருத்துவர் படிக்கணும்னா எதுக்குடா சமஸ்கிருதம் படிச்சிருக்கணும்? ஆனா சொன்னாங்க ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி. இதே தமிழ்நாட்டு அரசு சொல்லுச்சு சமஸ்கிருதம் படிச்சிருக்கணும். கத்துக் கொடுக்கறதுக்கு யாரும் ஒரு ஆள் வரல. ஏன் கத்துக் கொடுக்கணும்? எங்க குலத்தை சேர்ந்தவர்களுக்கு மட்டும்தான் கத்துக் கொடுப்போம், வேற யாரும் கத்துக்கிட்டு என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம யாருக்குமே வந்து சமஸ்கிருதம் கத்துக் கொடுக்க யாருமே வரல, முன் வரல. அதனால அந்த தேர்வையே ரத்து பண்ணியாச்சு. எதுக்கு சமஸ்கிருதம்? முடியலன்னு சொல்றதுக்கு சமஸ்கிருதம் இருக்கு. அப்ப அதை நுழைச்சாங்க. எது தமிழ்? பேசுற எல்லாமே தமிழ் ஆயிருமா? நீதினு ஒரு வார்த்தை தமிழ்ல. தமிழா அண்ணங்கய்யா?